அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கிரக மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வர்றாரு. கன்னிராசியான உங்களுக்கு இந்த சூரியன் இப்போ 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றாரு. 8ஆம் இடம்னாலே பயப்பட வேண்டாம். சூரியன் அங்க மறைஞ்சாலும் சில மறைமுகமான லாபங்களை உங்களுக்கு அள்ளித்தரத்தான் போறாரு. அடுத்த ஒரு மாசத்துக்கு சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை செய்ய போறாருன்னு இப்போ நாம விரிவா பார்ப்போம். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் வர்றதால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். அஷ்டமத்துல சூரியன் இருக்கும்போது தேவையில்லாத அலைச்சல்கள் வந்து உங்களை கொஞ்சம் சோர்வடைய செய்யலாம். அதே சமயம் எதிர்பாராத பணவரவு அல்லது உயில் மூலமான சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வரிகள் அல்லது நிலுவைத் தொகைகளை இப்பவே கட்டி முடிக்கிறது உங்களுக்கு பின்னாடி வர்ற சிக்கல்களை தவிர்க்க உதவும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும். நீங்க செய்யற வேலையில சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் உங்க புத்திசாலித்தனத்தால முறியடிச்சு முன்னுக்கு வருவீங்க. பூர்வீக சொத்து விஷயங்கள்ல இருந்த இழுபறி நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க இப்போ வழி பிறக்கும். தந்தையோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவரோட சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்யறது உங்களுக்கு மன அமைதியை தரும். உயர் பதவியில இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சா தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்க்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி மூலமா சில மறைமுக வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு. இன்சூரன்ஸ் அல்லது பழைய முதலீடுகள் மூலமா உங்களுக்கு இப்போ பணம் கைக்கு வந்து சேரும். வீட்டில இருக்கிற பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அவங்க மூலமா சில நல்ல காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். மன அமைதிக்காக தியானம் அல்லது யோகா செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு இப்போ சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாத்தான் அமையும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் 8இல் வர்றதால பேச்சில கொஞ்சம் கவனம் தேவை. நீங்க விளையாட்டுக்கு பேசுற விஷயம் கூட மத்தவங்களுக்கு தப்பா புரிய வாய்ப்பு இருக்கு. அதனால மௌனமா இருக்கிறது நல்லது. எதிரிகள் உங்களை பத்தி தப்பா பேசினாலும் அதையெல்லாம் கண்டுக்காம உங்க வேலையை மட்டும் பார்த்தா வெற்றி நிச்சயம். வண்டி வாகனத்துல போகும்போது போக்குவரத்து விதிகளை சரியா கடைபிடிங்க. அவசரம் வேண்டாம். நண்பர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவி கொஞ்சம் தாமதமாத்தான் கிடைக்கும். அதனால எதையும் நீங்களே முன்னு நின்னு செய்ய பாருங்க.
குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிடும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை பெருசு பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லது. வீட்டில விசேஷங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நீங்க நிறைய பணம் செலவு செய்ய வேண்டி வரும். உறவினர்களோட வர்ற சங்கடங்களை மனசுல வச்சுக்காம சுமூகமா போனா குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்கும். பிள்ளைகளோட படிப்புக்காகவோ அல்லது ஆரோக்கியத்துக்காகவோ திடீர் செலவுகள் வந்து போகலாம். அதுக்கு தயாராயிருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு சவாலான காலமா தான் இருக்க போகுது. பெரிய முதலீடுகளை இப்ப செய்யாம இருக்கிறதும் புது கூட்டாளிகளை சேர்க்காம இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பு. வரவு வந்தாலும் அது வர்ற வேகத்துல செலவாயிடும். அதனால பண மேலாண்மையில ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஓரளவு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்க. அதுதான் உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு ரொம்ப அதிகமா இருக்கும். வேலையை முடிக்கிறதுக்காக கூடுதல் உழைப்ப போடணும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமா இருக்கணும். ஏன்னா சின்ன தப்பு கூட பெரிய புகாரா மாற வாய்ப்பு இருக்கு. சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கு பின்னாடி சங்கடத்தை ஏற்படுத்தலாம். பொறுமையா இருந்தா இந்த ஒரு மாசத்தை கடந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி செய்யறவங்க இன்னும் கடினமா படிக்கணும். ஏன்னா போட்டி இந்த மாசம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் இந்த மாசம் ரொம்பவே கவனம் தேவை. குறிப்பா உடல் உஷ்ணம் அதிகமாகலாம். கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது தலைவலி அடிக்கடி வந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால போதிய அளவு தண்ணி குடிக்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இல்லனா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை பாடாய்படுத்தும். வெயில்ல அதிகமா அலையறத தவிர்த்துட்டு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிட்டா ஆரோக்கியத்தை சீரா வச்சுக்கலாம். யோகா அல்லது தியானம் பண்றது மூலமா உங்க மனசுல இருக்கிற டென்ஷனை குறைச்சு நிம்மதியா இருக்கலாம். பொருளாதார ரீதியா பார்த்தா இது செலவுகள் அதிகமா இருக்கிற ஒரு மாசம்னு முன்னாடியே சொல்லிட்டேன். திடீர் பயணங்களால கைவசம் இருக்கிற பணம் செலவாகலாம். அதனால பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு இந்த நேரம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கும். ஆனா புதுசா கடன் வாங்குறத தவிர்த்துடுங்க. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய ரிஸ்க் எடுக்கிறது இப்ப வேணாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது உங்க பண பாதுகாப்புக்கு ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு கலவையான பலன்களை தரும். மனசுல குழப்பம் வந்து போகலாம். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கோபப்படாம நிதானமா பேசுறது ரொம்பவே நல்லது. வீட்டு நிர்வாகத்துல சில சிக்கல்கள் வந்தாலும் அதை நீங்க பொறுமையா கையாண்டு சரி பண்ணிடுவீங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு வேலை இடத்துல கொஞ்சம் அழுத்தம் இருக்கலாம். அதை மனசுல ஏத்திக்காம வேலையை பாருங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். மன அமைதிக்காக கோவில்களுக்கு போய் வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும். மாணவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி படிப்புல கொஞ்சம் கவன சிதறல கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பாடங்களை மனப்பாடம் செய்யறதை விட புரிஞ்சு படிக்கிறது உங்களுக்கு தேர்வுகளை சுலபமா எதிர்கொள்ள உதவும். தேவையில்லாத விளையாட்டுகள் அல்லது நண்பர்களோட அரட்டையை குறைச்சிக்கிட்டா படிப்புல நல்ல மார்க் வாங்கலாம். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். அவங்க கிட்ட இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுங்க. போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கு இது கொஞ்சம் போராட்டமான காலம். அதனால இன்னும் அதிகமா முயற்சி செய்யுங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலம். உங்களுடைய பதவியை பறிக்க எதிரிகள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட ரொம்பவே உஷாரா இருக்கணும். பொதுமக்களோட குறைகளை கேட்டு சரி செய்யறது மூலமா உங்களுடைய மதிப்பை நீங்க தக்க வச்சுக்கலாம். கட்சி காரியங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள்ல கவனமா இருங்க. மேலிடத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்க மேல சில புகார்கள் போகலாம். அதை நீங்க நிதானமா சமாளிக்க பாருங்க. இந்த சூரிய பெயர்ச்சியால வர்ற சின்ன சின்ன சங்கடங்களை போக்கிக்க சில எளிய பரிகாரங்களை செய்யுங்க. தினமும் காலையில சூரியன் உதிக்கும் போது சூரிய நமஸ்காரம் செஞ்சு வர்றது உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு பச்சை பயிறு அல்லது உணவு தானம் செய்யுங்க. அது உங்க தோஷங்களை போக்கும். லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் கேட்கறது உங்க மனசுல இருக்கிற பயத்தை நீக்கி ஒரு புது தைரியத்தை கொடுக்கும். மொத்தத்துல இந்த 2026 சூரிய பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சோதனையான காலமா தெரிஞ்சாலும் அது உங்களை பக்குவப்படுத்தும். எதையும் யோசிச்சு நிதானமா செஞ்சா இந்த ஒரு மாசத்தை நீங்க வெற்றிகரமா கடந்துடலாம். தன்னம்பிக்கையை மட்டும் எந்த இடத்துலையும் விட்டுடாதீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். இறை வழிபாடோட உங்களுடைய கடமைகளை சரியா செஞ்சா எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.